பெரிய அமைதி தான் காட்டுறாரு விஜய். என்ன மாதிரியான யுக்தி? ஒரு துறவு நிலைக்கு போயிட்டாரான்னு இந்த மீட்டிங் வச்சாருன்னா அப்படியே ஆக்ரோஷமா அப்படி கத்தி பேசுறாரு. அது வெளியில சட்டப்பேரவைக்கு வந்துட்டாருன்னா இன்னும் பயங்கரமா இருக்காரு பாருங்க. பாத்தீங்கல்ல இன்னைக்கு கூட தாவேக அரசின் பட்ஜெட் எப்படி இருக்கும்? தமாஷா இருக்கும். நீங்க பொறுத்தது பாருங்க இந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகுது. நேத்தையா ஒரு தமிழ் கொலை நடந்துச்சு, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நிதி கொலை நடக்குது. இந்த வெள்ளை அறிக்கை வெளியீடு அப்படிங்கறத சரியான யுக்தியா தானே அவங்க பயன்படுத்துறாங்கன்னு நிறைய விமர்சகர்கள் சொல்றாங்க. திமுக அரசு கொடுத்துச்சு. அப்ப வந்துட்டு கொரோனா காலம், பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு 1% குறைவா இருந்துச்சு. இன்னைக்கு 11%. உனக்கு என்ன கேடு? இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அதாவது விஜய் சொன்னார்ல, பட்ஜெட்ல 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் வந்துட்டோடனே அதுல அப்படியே ஒரு 20-30% வீட்டுக்கு அனுப்பி, அதாவது இவர் என்ன நினைச்சாரு, போட்டியா பணம் வரும் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டோடனே ஒரு 3 பொட்டி எடுத்து நம்ம வீட்டுல வச்சிரு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைச்சிட்டாரு. ஒருவேளை அவர் அப்படி சினிமால வாங்கியிருக்கலாம். சரி என் வீட்டுல எடுத்து பொட்டி இறக்கிடுங்க பாத்திரமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொன்னாரு. எல்லாம் காகிதம் தான் அப்படின்றதெல்லாம் தெரியவே தெரியாது இவங்களுக்கு. இறுதியா தேர்தல் அறிக்கை வெளியிட்டதே தாவேக தான். அப்போ இதெல்லாம் தெரியாம இவங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்களா? அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. விஜய், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், செங்கோட்டையன், ராஜ்மோகன் யாருக்குமே தெரியாதுங்க. எதுவுமே தெரியாது. நீங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆக போகுது அப்படின்றது. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா அனுபவிப்பாங்க. ஸ்டாலின் சொன்னதை மேம்படுத்தி ஏதாவது ஒன்று கட்டலான்னு பில்டப் பண்ணி நீங்க ஏதோ சொல்லி விட்டீங்க. ஆனா இங்க செய்ய முடியுதா? இப்படி எதையுமே இல்லைன்னு சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெள்ளை அறிக்கை தான் இந்த வெள்ளை அறிக்கையை, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அந்த திராணி கிடையாது. ஸோ அதான் வெள்ளை அறிக்கை ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றான்னா, சொல்றவனுடைய புத்தியை தான் நம்ம வந்துட்டு தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார், தாவேக அரசின் பட்ஜெட் அடுத்து எப்படி இருக்கும்? தமாஷா இருக்கும். நிஜமா தான் சொல்றேன், தமாஷா இருக்கும். நீங்க பொறுத்தது பாருங்க அந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகுது. நேத்தையா ஒரு தமிழ் கொலை நடந்துச்சு, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நிதி கொலை நடக்கும் நாளன்னைக்கு. இந்த வெள்ளை அறிக்கை வெளியீடு அப்படிங்கிறத சரியான யுக்தியா தானே அவங்க பயன்படுத்துறாங்கன்னு நிறைய விமர்சகர்கள் சொல்றாங்க. இதுதான் அவங்களோட யுக்தி, அவங்க சரியான பாதையில தான் போறாங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குது, திமுக அரசு கொடுத்துச்சு. அப்போ வந்துட்டு கொரோனா காலம், பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு 1% குறைவா இருந்துச்சு. இன்னைக்கு 11%. உனக்கு என்ன கேடு? 11% இங்க எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் தமிழ்நாடு முதல் மாநிலம் இருக்குது. நீங்கள் தேடி பிடிச்சி கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாநிலங்கள்லாம் இதெல்லாம் இருக்கான்றதை பாரு. இங்கே 1000 ரூபா தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறாங்க. மராட்டியத்தில் 1500 ரூபா கொடுத்தாங்க, நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க? மராட்டியம் பெரிய ஸ்டேட்டு தானே. சொல்லுவாரா அந்த நிதித்துறை செயலாளர் சித்திக்கு சொல்லுவார்? அதெல்லாம் யார்கிட்ட நீங்கள் எல்லாம் ஏமாத்துறீங்க? தமிழ்நாடு சொன்னதும், தமிழ்நாடு ஸ்டாலின் அரசு செஞ்சதும் கேரளாவில் எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு 3 நாளைக்கு முன்னாடி. இலவச பேருந்து பயணம் உங்களால் பண்ண முடியுமான்னா? ஸ்டாலின் சொன்னதை மேம்படுத்தி ஏதாவது ஒன்று கட்டலான்னு பில்டப் பண்ணி நீங்கள் ஏதோ சொல்லி விட்டீங்க. ஆனால் இங்கே செய்ய முடியுதா? கேட்ட பணம் இல்லை. இப்படி எதையுமே இல்லைன்னு சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெள்ளை அறிக்கை தான் இந்த வெள்ளை அறிக்கையை, வேற ஒன்றுமே கிடையாது. அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னா அந்த திராணி கிடையாது. ஆட்சி அனுபவம் இல்லாதவர்களால எதையுமே செய்ய முடியாது. அதிகாரிகளை வச்சுக்கலாம் நீ பெருசாக சாதிக்கவே முடியாது. அவ்வளோதான். ஸோ அதனால் வெள்ளை அறிக்கை ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறான்னா, சொல்கிறவனுடைய புத்தியை தான் நம்ம வந்துட்டு எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். இப்போ தங்கம் தென்னரசு பதில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பெரிய அளவில் ஒரு மணி நேரம் பக்கம் ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறாரு. அதையுமே விமர்சிக்கிறாங்க. கடனை கூட ஏமாத்திட்டீங்க. 10 லட்சம் கோடி தான் சொன்னீங்க, ஆனால் 13 லட்சம் வரைக்கும் கடன் இருக்கு. உண்மையான கடனை இன்னைக்கு தான் தெரிஞ்சு. ஏமாத்திரிக்கன்னு சொன்ன முட்டா பையா யாரு? விமர்சனம் சோசியல் மீடியா. சோசியல் மீடியாலாம் ஒண்ணுங்களாங்க, அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சோசியல் மீடியா ஆட்சியே நடக்குதுங்கிறாங்க சார். அதெல்லாம் சும்மாங்க. இவங்க சொல்றாங்க சோசியல் மீடியானால ஒரு ஆட்சிக்கு வந்தார் அப்படின்றதுலாம். இவிஎம் இல்லைன்னு சொல்றதுக்காக சோசியல் மீடியான்றாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த ஹைப்பை கிரியேட் பண்ணி இதனால தான் ஒரு ஆட்சிக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த முடிச்சு போடுறாங்க. உண்மை என்னன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோசியல் மீடியாலலாம் எதுவுமே நடக்கலை. சோசியல் மீடியாவில் இப்பவும் சொல்ல வரேன், இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய 90% மக்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. நீங்கள் வேணால்
உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கூட கேட்டு பாருங்கள். என்ன எல்லாரும் வந்துட்டு இந்த ரீல்ஸை பார்ப்பாங்க, அதில் எவ்வளோ விஷயம் வருது, அதில் ரீல்ஸை பார்ப்பாங்க. இந்த விஜய்க்குன்னு ஒரு கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் அதை பார்க்கும். இல்லை திமுகக்குன்னு இருக்கிற கும்பல் அதை பார்க்கும், அண்ணா திமுக இருக்கிற கும்பல் அதை பார்க்கும், பிஜேபிக்கு இருக்கிற கும்பல் அதை பார்க்கும். மற்றபடி புற ஆட்கள் வேறு யாரும் பார்க்கறதில்ல. இது உண்மை, புரியுதுங்களா? அதனால் இவங்க சொல்கிறாங்களே, என்ன சொன்னாங்க, 13 லட்சம் கோடி 13 லட்சம் கோடி கணக்கு 1.25 மணி நேரம் அவர் வந்துட்டு பட்ஜெட் உரையை படித்தார் தேர்தலுக்கு முன்னாடி. இடைக்கால பட்ஜெட் 1.25 மணி நேரம். அதில் இதெல்லாம் வந்திருக்கா இல்லையான்னு போய் பார்க்க சொல்லுங்கள். அதுதான் என்னுடைய கேள்வி, அதுதான் சார். இப்போ தேர்தலுக்கு முன்னாடி தான் இவங்க தேர்தல் அறிக்கையை தயாரிச்சாங்க. இந்த பட்ஜெட்ல எவ்வளவு கடன் எல்லாமே வெளிப்படையா வந்திருக்கு. நிதிநிலை அறிக்கைகளா அவரது அந்த தங்கம் தென்னரசு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல அந்த இடைக்கால பட்ஜெட்ல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு. அதற்கு பின் தான் தேர்தல் அறிக்கை வருது. கிட்டத்தட்ட இறுதியா தேர்தல் அறிக்கை வெளியிட்டதே தாவேக்காதான். அப்போ இதெல்லாம் தெரியாம இவங்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்களா? இப்ப வந்து ஏன் இந்த நாடகம்? அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. விஜய், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், செங்கோட்டையன், அப்புறம் வேற என்ன இருக்குது, ராஜ்மோகன், யாருக்குமே தெரியாதுங்க. எதுவுமே தெரியாது, உள்ளபடி எதுவுமே தெரியாது. நீங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் எக்ஸ்போஸ் ஆக போகுது அப்படின்றது. அப்பதான் தெரியும். ஏன்னா ஒரு அமைச்சு அப்படின்றது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை, பணியெல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. அதிகாரிகள் சொல்றதை கேட்டுக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு இருக்கலாம் இவங்க வேணா, மற்றபடி இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஒரு பட்ஜெட் உரையை வந்து படிச்சிருக்காங்களா? இப்போ கூட பாருங்க, பற்றாக்குறை அப்படின்றது இந்த நிதியாண்டில் 3% தான். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது 3.25 இருந்தது. போன நிதியாண்டில் 3.45 இருந்தது. இப்போ 3% தான் ஒட்டுமொத்த உள்நாட்டு மாநில உற்பத்தியில். அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாம் பட்ஜெட் உரையில் இருக்குது. நீங்கள் போட்டு பாருங்கள், 2027 பட்ஜெட் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள். எல்லா விவரங்களும் வரும் பாருங்கள். எதுலேருந்து எவ்வளோ வருவாய் வருது, எவ்வளோ சதவீதங்கள் வருது, எவ்வளோ வட்டி கட்டுறாங்க, எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அதாவது விஜய் சொன்னார்ல, பட்ஜெட்டில் 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் வந்துட்டோடனே அதில் அப்படியே ஒரு 20-30% வீட்டுக்கு அனுப்பி, அதாவது இவர் என்ன நினச்சிட்டாரு, போட்டியாக பணம் வரும் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துட்டோடனே இல்லை ஒரு 3 பொட்டி எடுத்துமே நம்ம வீட்டில் வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டாரு. ஒருவேளை அவர் அப்படி சினிமாவில் வாங்கியிருக்கலாம், சரி என் வீட்டில் எடுத்து போய் பொட்டி இறக்கிடுங்க பத்திரமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். எல்லாம் காகிதம் தான் அப்படின்றதெல்லாம் தெரியவே தெரியாது இவங்களுக்கு. அப்படியேப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துருக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா அனுபவிப்பாங்க. ஏமாத்திட்டாரா சார் விஜய் தமிழ்நாடு? இல்லை, அவருக்கு தெரியல, நம்ம ஏமாந்துட்டோம். இந்த மக்கள் இருக்கிறாங்களே அவங்க ஏமாந்தாங்க, அவருக்கு ஓட்டு போட்டவங்க ஏமாந்தாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஏமாத்துறது இவிஎம் தான் ஏமாத்துச்சு, வேற எதுவுமே இல்லை. அமித்ஷாவுக்கு ரொம்ப சாதாரணம். தமிழ்நாட்டை ரொம்ப பெருசாக போட்டிங்கல்ல, காலி பண்ணுறான் பாருட்டு விஜய் தூக்கிட்டு உட்கார வச்சுட்டாரு. இப்போ காலி பண்ணிடுவாங்க. பெரிய அமைதி தான் காட்டுறாரு விஜய். எதிர்கட்சிகள் கூட சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்ப்பை காட்டுறாங்க. பதாகைகள் ஏந்தி கருப்பு பேட்ஜ் அணிஞ்செல்லாம் எதிர்ப்பை காட்டுறாங்க. ஒரு அமைதியை கடைபிடிக்கிறாரு. அது என்ன மாதிரியான யுக்தி? ஒரு துறவு நிலைக்கு போயிட்டாரான்னு எனக்கு தெரியாது, போயிருக்கலாம். இந்த மீட்டிங் வச்சாருன்னா அப்படியே ஆக்ரோஷமா அப்படி கத்தி பேசுறாரு. அது வெளியில, அப்புறம் வேற எங்கேயுமே அவர் ஒரு வார்த்தை பேசி நம்ம அது வெளியில சட்டப்பேரவைக்கு வந்துட்டாருன்னா இன்னும் பயங்கரமா இருக்காரு பாருங்க. பாத்தீங்க இன்னைக்கு கூட. சரி, அதெல்லாம் விமர்சிக்க வேணாம், விட்டுருங்க. ஏன்னா உனக்கு சீஃப் மினிஸ்டர் அவர் தான், எனக்கு சீஃப் மினிஸ்டர் அவர் தான், வேற வழி இல்லை. யார் உங்க சிஎம்ன்ட்டு போயிட்டு அண்டை மாநிலத்துக்கு போகும்போது கேட்டான் அப்படின்னோம்னா என்ன சொல்றது? முக ஸ்டாலின் போனோம் பருமையாக சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு விஜய் அப்படின்னு அமைக்க ஃபஸ்ட்டு போயிட்டே வேண்டியது. 11ஆம் தேதி ஒரு உட்காந்தார் வந்து சீட்டில். அதில் இருந்துட்டு இன்ன வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது, மின்சாரம் கிடையாது, பெண்கள் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். இவங்க எப்படி சொல்ல, முன்னிலை அரசு போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிவிட்டதுங்க. அது உங்களுடைய போலீஸை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை கொடுங்க. உங்கள்கிட்ட தானே போலீஸ் துறை இருக்குது, அந்த போலீஸ் துறையை வச்சு நீங்கள் தானே போலீஸ் அமைச்சர், இப்போ விஜய் தானே போலீஸ் அமைச்சர், ஒரு அறிக்கை கொடுங்க. முன்னைய ஆட்சியில் வந்துட்டு போதைப் பொருள் கட்டுப்படுத்துறதுல எங்களோட கைகள் கட்டப்பட்டிருந்தன அப்படின்னு போலீஸ்கிட்ட கொடுங்க. நாங்களாம் நீதிமன்றத்தில் போய்ட்டு அது என்னன்னு கேட்டுடுறோம். எவ்வளோ பெரிய பொய்யா கட்டெடுத்து விடுறீங்க. இந்த மாநிலத்துக்கு வந்து தலைமை தேர்தல் அதிகாரி சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்துட்டு எப்படி இருக்குது சட்டம் ஒழுங்கு நிலைன்னு கேட்குறாங்க. எக்ஸலண்ட் அப்படின்றாரு அவர். ஒரே நாளில் தேர்தல் நடத்தி முடிச்சது காரணம் என்னென்ன காரணம்? எக்ஸலண்ட்டு, அவ்வளோதான். வேறு எங்கேயாவது 234 தொகுதி உள்ள ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி? 2 தடவை 2 கட்டம் 3 கட்டம்
இப்போலாம் தான் நடத்துவாங்க. இங்கே ஒரே கட்டத்தில் நடக்க முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு வாக்குச்சாவடியில் கூட மறு வாக்குப்பதிவு கிடையாது. ஆனால் இவிஎம்ல திருட்டுத்தனம் அதெல்லாம் நல்லா நடந்துச்சு. அது வேற கதை. இல்லாட்டி விஜய் அங்கே வந்து உட்கார முடியாது, ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் தான் நடந்துச்சு. விவசாயிகளுக்கு 75,000 இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க. போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதல் சொல் ஏதாவது இருக்கா? எல்லா கடன்களும் தள்ளுபடி செய்யப்படுன்றதுனால தான் அவங்க போடுறாங்க. அப்போ நிறைவேற்ற வேணாவா? ஸோ எல்லா பெண்களுக்கும் 2,200 நிறைவேற்ற வேணாவா? வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும், வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும், அவ்வளோதான். ஆனால் ஒன்றத்தை பற்றி எந்த மென்ஷனுமே கிடையாது. படித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க, இவ்வளவுதான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 1% கம்மி. கொரோனா காலம் அவங்க 2 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க, நியாயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க, தமிழ்நாட்டோட வளர்ச்சி 11, பொருளாதார வளர்ச்சி 11%. நீ எப்படி அதோட ஒப்பிடுவ? இது அதிகாரிகள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் பரவாயில்ல, விஜய் சொன்னால் மக்கள் நம்புவாங்க அப்படின்ற ஒரு ஏமாத்து வேலை இது. இது நீங்கள் பாருங்கள், விஜயனுடைய கவர்மெண்ட்டில் எல்லாமே இன்னும் பட்ஜெட் இன்னும் பெரிய ஒரு ஏமாற்று வேலையாக இருக்கும்போது பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண தான் போகிறோம். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஏமாற்று வேலை. ஒரு நடிகன் வந்தால் எல்லாம் சரியாயிடும், ஆகாது அப்படின்றதுக்கு அத்தாட்சி தான் இன்றைக்கி இது ஆளுநர் முறையை. ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள்லாம் இருக்குது. அது இப்போவே அது வந்துட்டு பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம். அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டாங்க, ஒன்றும் பேசவே இல்லையே. அதே மீனவர்களை காப்பாற்ற வேண்டும், கடலில் அவங்கள போகிறாங்க, அவங்களுடைய படகுகள்லாம் பிடிபடக்கூடாது, அப்படியே என்ன தான் வாசிப்பாங்களோ அதை அப்படியே வாசிச்சுட்டு போக வேண்டியது, அவ்வளோதான். இப்போ நிறைய பேசியிருக்கிறாங்க சார். இப்போ மாநில உரிமை பேசியிருக்கிறாங்க, நிதி பங்கீடு பேசியிருக்கிறாங்க, இருமொழி கொள்கை பேசியிருக்கிறாங்க. எல்லாம் ஸ்டாலின் சொன்னது தானே, எதையும் மாத்தல இவங்க. இப்போ இதுல என்ன நம்ம குறை கண்டுபிடிக்க முடியும்? இது வரைக்கும் தமிழக அரசுக்கு என்னென்ன தேவை எதை சொல்றேன் அப்படின்னா, இவர் முடங்கினார்ல சட்டம் ஒழுங்கு கேட்குதா சிஎம், அதெல்லாம் எங்க ஒழிச்சுதுன்றேன். இங்க வந்தோடனே பிளேம் கேம் பண்றீங்களா? அதான் நான் கேட்குறேன். இதெல்லாம் ஏமாத்துவார் இல்லையா? ஸ்டாலின் இருந்த போது வந்துட்டு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் படக்கம் அப்படின்னு இவர் பேசிட்டு இருந்தாரு. இங்கே வந்துட்டோடனே அதே பொய்ய சொல்கிறாரு. அப்படியாது? அதான் சொன்னேன், உங்களுடைய போலீஸ் விட்டார் அறிக்கை கொடுங்க அப்படின்னு. புரியுதுங்களா? ஸ்டாலின் சொன்னதானே நீங்கள் செய்கிறீங்க. 8வது வாரம் காலை உணவுன்னு சொன்னீங்க முந்தா நாள். யார் சொன்னது? அது ஸ்டாலின் சொன்னது. இந்திய ஒன்றிய அரசோட மல்லு கட்டும் அப்படின்றது ஸ்டாலின் பண்ணி மல்லு கட்டிட்டு தான் இருந்தார். வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாடு அப்படின்றது ஸ்டாலின் சொன்னது. அதே தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. வேற ஒன்றும் இல்லையா, புதுசாக ஒன்றும் இல்லையா? ஆனால் தமிழகத்துக்கு இது தேவையான அம்சங்கள் தானே. இவங்க மாற்றி போகலையே, பிஜேபிக்கு சாதகமாக போகல, ஆளும் அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு சாதகமாக அவங்க எதுவும் செய்யல. இல்லை சேஃபு அதானே. ஸ்டாலின் போட பாதையில் போனீங்கன்னா நீங்கள் சேஃபு. அதை விட்டுட்டு நாங்கள் ஏதாவது பேரண்டிங் அப்படின்னோம்னா காலி. ஸ்டாலின் சொன்ன 1000 ரூபா நீங்கள் கொடுத்துடலாம், உங்களுடைய 2500 கொடுக்க போனீங்கன்னா காலி. ஸ்டாலின் சொன்ன பேருந்து பயணம்னா ஓகே, நீங்கள் சொன்ன பேருந்து பயணம்னா நீங்கள் காலி. புரியுதுங்களா? ஸ்டாலின் சொன்ன 1000 ரூபாய்னா நீங்கள் ஓகே, அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது 4000 ரூபான்னு சொன்னீங்கன்னா காலி. அப்போ இவர் இது கடைபிடிக்கிறாரு வேறு என்ன பண்ணுவார்? ஒரு சேஃப்டிங்க தானே இருக்குது. அண்ணன் சொல்லியிருப்பான் அதிகாரி, அவர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுங்க சார், சேஃபு, நீங்கள் சொன்னதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அவர் எப்படி உட்காந்துட்டு இருக்காருன்றதே தெரியல. பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் லாங்குவேஜ் இதெல்லாம் சொல்லுவார்ல. விஜய்னு இவர் தானே சொன்னார். அதான் பார்க்குறாரு, அதாவது தெரியலையே ஒன்றும் இல்லைன்ட்டு. இந்த 40 நாள் விளையும் பயிர் முளையில் தெரியும் அதானே. அது முதல் நாள் இவர் வந்ததில் இருந்துட்டு இதோ இன்னைக்கு ஆளுநர் உரை வரைக்கும் அது தெரியுதே. இவங்களால எதுவுமே சாதிக்க முடியாது, எதையும் செய்ய முடியாது, இவங்களுக்கு விஷன் இல்லை அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் தமிழகம் சார்ந்த ஒரு நிலைப்பாடை கையில் எடுத்திருக்கிறாங்க. தமிழக அரசுக்கு, அதாவது தமிழ் மாநிலத்துக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் தானே கையில் எடுத்திருக்கிறாங்க. இப்போ முந்தைய அரசு என்ன பண்ணுனதோ அதை தான் இவங்க தொடர்றாங்க. அப்படின்னாலும் இவங்க மாற்றி செல்லாததே ஒரு நல்லது தான். அரசு தப்புன்னு சொல்லிட்டு முந்தைய அரசு எடுத்தது எல்லாமே நீ எடுக்கிற அப்படின்னாலே தெரியுது இல்லை உன்னுடைய இது. இப்போ உன்னை அரசு சரிதானே? அப்போ நீ சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் தப்பு தானே? சொல்லுங்கள். முந்தைய அரசு வந்துட்டு இருமொழி கொள்கைன்னு சொல்லிச்சு. இருமொழி கொள்கையை வந்துட்டு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் பணம்னு சொல்லிச்சு. அதை எதிர்த்துச்சு. அது நீதிமன்றத்தில் இருக்குது இல்லையா? மேகதாட்டு அணையை எதிர்த்துச்சு. எல்லா விஷயத்தையும் முந்தைய அரசு செஞ்சது தானே. நீங்கள் என்ன புதுசாக செய்கிறீங்க? சொல்லுங்கள். உங்களோட விஷன் இல்லைங்க. அந்த நிலைப்பாடுல இவர் உறுதியா இருக்கிறாருங்கிறது எப்படி சார்? அது சரியா இருக்கிறாருன்ற வார்த்தையை சொல்லிட்டா உறுதியா இருக்கிறாருன்னு அர்த்தமாங்க. ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஆனால் உறுதியா இருக்கிறாருன்னு அர்த்தமா? அது அவருக்கு எப்படி எது உறுதி இல்லைன்றதுலாம் விஜய்க்கு எப்படி தெரியும்னு கேட்குறேன். இவங்களுக்கு எப்படி தெரியும்? இதில் உறுதியாக நிற்கிறது, உறுதியாக நிற்காது, போக தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. இது ஒரு டாக்குமெண்ட் தான், ஒரு சம்பிரதாயம் ஆக்கிட்டாங்க. ஆளுநர் உரையை வந்துட்டு ஒரு அர்த்தமுள்ளதாக ஆக்கின காலம் போய் இவர் சம்பிரதாயம் ஆக்கி விட்டார். இதெல்லாம் சும்மா சொல்லி வை, இதெல்லாம் படித்து வைப்போம்,
அவ்வளோதான். அதை தவிர தாண்டி ஒன்றுமே இருக்காது. பாருங்க, அடுத்தது பட்ஜெட் வரப்போதோ பாருங்க. இதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்றதுக்காக தான் முந்தா நாள் உட்காந்துக்கிட்டு வெள்ளை அறிக்கைன்னு ஒரு வெண்ணெய் அறிக்கை கொடுத்தாங்க இல்லையா? இப்போ தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடிட்டாங்க. அது ஆரம்பத்துல இருந்து ஒரு கேள்வி வைக்கப்பட்டது, பதவியேற்றதுல இருந்து. பார்க்கலாம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. முதல்ல பாடிட்டாங்க சார். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணாங்க? தேசிய கீதம். அது எப்போ பாட வேண்டியது? இறுதியில பாட வேண்டியது. அது எப்போ பாடுறது? நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில். தமிழ்நாடு சட்டப்பேரவையில எப்பவுமே இறுதியில தான் பாடுவோம். ஏன் இப்போ வந்து ரெண்டாவது பாடினாங்க? தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடிட்டோன்னு சொல்றாங்க. அந்த கதையெல்லாம் இல்லை. இங்கே வந்துட்டு ஒரு விதிமுறைகள் நேரத்தோட வன்னி அரசு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த சபாநாயகர் இந்த சபையினுடைய நடவடிக்கை விதிகள் பற்றி சொல்லும்போது 171(1) அதில் இருக்கிறத சொல்றாரு. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் செயல்பாடுகள், கடைசியாக வந்துட்டு தேச கீதம். இவ்வளோ தானே. ஏன் அப்போ ஒரு தடவை தேச கீதம் பாடுறது, இப்போ ஒரு தடவை பாடுறது? வெளியில் அங்கே வந்துட்டு ஒரு உள்ளே வந்துட்ட உடனே அங்கே ஒரு தடவை ஜனகணமன அப்படின்னு மோளம் அடிச்சுட்டு இருக்கிறது என்னத்துக்கு? இதெல்லாம் ஒரு வழிமுறை இருக்குல்ல தான். ஏன் இவங்க கடைபிடிக்க மாட்டாங்க? நான் சொன்னது தெரியுதா? இவங்க எதுவுமே ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டாங்க. வந்தே மாதரம் பாடலையே சார். பரவாயில்ல, அதான் அதில் ஸ்ட்ராங்காக நின்ட்டாங்கல்ல. அதெல்லாம் ஒன்று ஸ்ட்ராங்கெல்லாம் நிற்கிறாரு. நம்ம ஸ்ட்ராங்காக நின்னோம், அதனால் அது வந்து கிடச்சிருச்சு. வந்தே மாதரம் கிடையாது அப்படின்ட்டு. இல்லாட்டி இப்போ இதுக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும் மறுபடியும். ஸோ விஜய் அரசை பொறுத்த வரைக்கும் எதிர்நிலை அப்படின்றதெல்லாம் ஒன்று எடுக்க மாட்டார். சும்மா வார்த்தையில் சொல்லிட்டு பிரசாத் இருப்பார், அவ்வளோதான். அவருக்கு அதெல்லாம் வந்துட்டு பிரச்சனையே கிடையாது. புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு குறை வைக்கிறாங்க. ஒரு 1000 ரூபாய் வருவாய் வரப்போகுது, 1000 கோடி. மதுபான இதில் இருந்தது ஒரு 1000 கோடி வரும். அதுதான், அது மட்டும் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஏற்கனவே இருந்தது தாங்க. ஒரு இந்த பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்டாலினை தாண்டி அவங்களால எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்னு. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், ஸ்டாலின் சாதிச்ச அளவு கூட இவங்களால சாதிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நிபுணத்துவம் இருந்தது. ஸ்டாலின் எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நிபுணத்துவம் இருந்துச்சு. அவங்களுடைய நிபுணர்களுடைய கலந்து ஆலோசிச்சு அவங்களுடைய ஆலோசனை கிடங்க ஒன்று செஞ்சார். இவங்க கூட யார் இருக்கா? இவங்க பின்னாடி ஆடு யாரும் இல்லை, முன்னாடியும் ஆடு இல்லை. ஸோ இவங்க சொன்னது கேட்டுட்டு தான் செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு எதுவும் தெரியாது, எந்த விஷயமும் இல்லை. ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அதை தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். ஸோ இவர் ஸ்டாலின் போட்ட பாதையில் போகிறாருன்னா அதான் ஈஸி, அதான் பெஸ்ட்டு. அதை தாண்டி இவர் போக முடியாது. ஏன்னா பெஸ்ட்டு அவைலபிள். இந்த சூழலில் அதிகபட்சம் என்ன செய்ய முடியுமோ அது ஸ்டாலின் செஞ்சுட்டாரு. இதுக்கு தாண்டி செய்ய முடியும்னா அது அவரால் தான் செய்ய முடியும், இவங்களால பண்ண முடியாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.